ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காஜி வியூஸ். இது காஜி வியூஸோடைய யூடியூப் கைட். யூடியூப் கைடில் நாம் இன்றைக்கி ஹவு டு மேக் சப்ஸ்கிரைப் அனிமேஷன் எப்படி பண்ணுறது, சப்ஸ்கிரைப் அனிமேஷன் பண்ணுறதுனால என்ன யூஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் அனிமேஷன் பண்ணுறதுனால அவங்கள நம்ம ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அப்படின்னு. அது எப்படி பண்ணுறது, அந்த அனிமேஷன் எப்படி பண்ணுறது கைன் மாஸ்டர்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மொபைல்லே பண்ணலாம், எப்படின்னு பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைப் அனிமேஷன் எப்படி கைன் மாஸ்டர் மூலிமா நம்மளுடைய மொபைலில் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் அனிமேஷன் மொபைலே நம்ம கைன் மாஸ்டர் மூலமாக பண்ணலாம். இந்த சப்ஸ்கிரைப் அனிமேஷனால் நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். எப்பயுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறத விட அனிமேஷன் மூலிமா வந்ததுன்னா அது பார்க்குறவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், அவங்களுக்கு பண்ணணும்னு தோணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல உங்கள் கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிடுங்க. 16:9 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. கைன் மாஸ்டரில் போயிட்டு நீங்கள் உங்கள் வீடியோஸை எடுத்துக்கங்க. நீங்கள் ஷூட் பண்ண வீடியோவை எடுத்துக்கங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு சாம்பிளுக்கு. ஒரு சாம்பிள் வீடியோ ஓகே பண்ணிடுறேன். இப்போ இதுதான் நீங்கள் ஷூட் பண்ண வீடியோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி நீங்கள் எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருங்க. கடைசியாக பண்ணுங்கள். இதை எப்பயுமே ஸ்டார்டிங்கில் சப்ஸ்கிரைப் அனிமேஷன்லாம் கொடுக்காதீங்க, கடைசியாக பண்ணுங்கள். எல்லாமே எடிட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பண்ணுங்கள். இப்போ நான் ஷூட் பண்ணி வச்ச வீடியோ இருக்குது பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ. இப்போ இதில் நான் சப்ஸ்கிரைப் அனிமேஷனை போடுறேன். இந்த அனிமேஷன் உங்களுக்கு காட்டும் எப்படின்னு. நீங்கள் சொல்லலைனா கூட அந்த அனிமேஷன் வரும். நீங்கள் பாட்டு உங்கள் வீடியோவை போட்டுட்டு கடைசியாக அந்த அனிமேஷன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லலைனா கூட அந்த அனிமேஷன் அவங்கள ஞாபகப்படுத்தும், உங்கள் வியூவர்ஸ்க்கு அனிமேஷன் ஞாபகப்படுத்தும். அதை பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன் சொல்லி காட்டுங்க பாருங்கள். சொல்லி காட்டுறேன் பாருங்கள். லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லேயர்ஸில் கிளிக் பண்ணுங்கள். லேயர்ஸில் மீடியான்னு இருக்கும் பாருங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு தரேன். சப்ஸ்கிரைப் அனிமேஷன் லிங்க் வேணால் உங்களுக்கு தரேன். நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் சப்ஸ்கிரைப் அனிமேஷன் லிங்க்கு. இப்போ இது நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இருக்கும். நான் இப்போ இந்த இடத்துல வேணாம், வேறு இடத்துல மாற்ற போகிறேன். இப்போ இந்த இடம் வேணாம். இப்போ நான் 15 செகண்டில் வைக்கிறேன். 15வது செகண்டில் எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் அனிமேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். திருப்பி லேயரை கிளிக் பண்ணுறேன், மீடியா கிளிக் பண்ணுறேன். மீடியா கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் அனிமேஷனில் அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு தரேன். நான் சொன்னாலே அந்த வீடியோவை எடுத்து இதில் போடுறேன். க்ரீன் ஸ்க்ரீனோடு இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் சைஸ் நான் வைக்கிறேன். ஃபுல்லாக வைக்கனாலும் வைக்கலாம், இல்லை சைஸ் கொஞ்சம் மீடியமாக பண்ணியும் வைக்கலாம். உங்கள் வீடியோவுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோக்கு பெருசாக வேணால் பெருசாக வச்சுங்க. நான் உங்களுக்கு பெருசாக வச்சு காட்டுறேன், ஏன்னா நான் உங்களுக்கு காட்டணுன்றதை பெருசாக வைக்கிறேன். உங்கள் வீடியோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. குக்கிங் சேனல்லாம் அதுக்கேற்ற மாதிரி, விலாக்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வச்சுக்கிட்ட உடனே இந்த சைடில் ரைட் சைடில் பாருங்கள், இது மாதிரி வருது இல்லையா, இதில் அனிமேஷன் வருது பாருங்கள். இதில் ஃபேடு, பாப்பு, ஸ்லைட் ரைட் இதெல்லாம் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபேடு கொடுத்துக்கலாம், பாப் கொடுத்துக்கலாம். நான் சும்மா பாப் கொடுக்குறேன். ஓகே, பாப் கொடுத்துட்டேன். பாப் கொடுத்துட்டு திருப்பியும் பாருங்கள். இதில் குரோமா கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஷன் நல்லா பாருங்கள். குரோமா கீ, இந்த குரோமா கீயை கிளிக் பண்ணுங்கள். குரோமா கீ கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள்னு இருக்குது பாருங்கள், எனேபிளை கொடுத்துருங்க. எனேபிள்னு கொடுத்துட்டு மேலே ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டாக 15வது செகண்டில் சப்ஸ்கிரைப் அனிமேஷன் வரும் பாருங்கள். இந்த சப்ஸ்கிரைப் அனிமேஷன் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் யூடியூபர்ஸ் இந்த சப்ஸ்கிரைப் அனிமேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வீடியோஸில் இதை பற்றி தான் சொல்லுவாங்க பாருங்கள். நீங்கள் அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது வருது பார்த்தீங்களா, கரெக்டாக வருது பாருங்கள். நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வீடியோ ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது பாட்டு சப்ஸ்கிரைப் அனிமேஷன் அது பாட்டு வந்துடும். இது எப்படி நீங்கள் ஷூட் பண்ணணும்னா, உங்கள் வீடியோஸ் ஃபுல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியாக நீங்கள் இதை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பண்ணுறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அனிமேஷன் இது பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸி, ரொம்பவே பண்ணலாம். அது மொபைல்லே பண்ணலாம். நீங்கள் இதுக்கு சிஸ்டம் தான் இருக்கணும், லேப் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மொபைல்லே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீடியோஸை ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சொல்ல மறந்துட்டாலும் ஐயோ சொல்லலையே அப்படின்னு கவலைப்படாமல் இந்த அனிமேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஞாபகப்படுத்தலாம், உங்கள் வியூவர்ஸ்க்கு ஞாபகப்படுத்தலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் கடைசியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அது வீடியோவில் எக்ஸ்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான். இது வேறு ஒன்றுமே இல்லை. நான் வேணால் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன்.
பாருங்கள், உங்களுக்கு எந்த பிட்ரேட் வேணுமோ அது பிட்ரேட்டை கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. பிட்ரேட் வந்து எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்குங்க. அது உங்கள் வீடியோக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆகிடும். நான் எக்ஸ்போர்ட் கொடுக்க விரும்பல, சும்மா டெமோக்காக உங்களுக்கு காட்டணுன்றதாக காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காஜு வியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.